சென்னையை அடுத்த வண்டலூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில மாநாடு இன்று மாலை நடைபெறுகிறது. இது தொடர்பான தகவல்களையும் தொண்டர்களின் எதிர்பார்ப்பையும் மாநாட்டு ஏற்பாடுகள் குறித்தும் விவரிப்பதற்காக செய்தியாளர்கள் ராஜ்குமார் மற்றும் ரகுவரன் ஆகியோர் நேரலையில் இணைந்திருக்கின்றனர். அவர்களோடு பேசுவோம். ரகுவரன், நீங்க சொல்லுங்க, இந்த பாமகவோட மாநில மாநாட்டுக்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? பாமகவினுடைய மாநில மாநாடு இன்று மாலை 5 மணியளவில் சென்னை அருகே இருக்கக்கூடிய வண்டலூரில் துவங்க இருக்கு. முதல்ல 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரத்தை துவங்கி 8 மண்டல மாநாடுகளை முடித்து இந்த மாநில மாநாடு இன்று இங்கே நடைபெற இருக்கிறது. இதில் கூட்டணி பற்றிய அறிவிப்புகளுக்கான வாய்ப்புகளுக்கு அப்படின்ற தொண்டர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, கடந்த 1 வருடங்களாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில தான் முதல்வர் அமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சு அவங்களுடைய பிரச்சார பயணங்களை துவங்கினாங்க. பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையை ஏற்கக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கள் நிலைப்பாட்டை அறிவிச்சாங்க. இந்நிலையில சில தினங்களுக்கு முன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்ச போது இந்த மாநாட்டில் கூட்டணி பற்றிய அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் கூட்டணி பற்றிய அறிவிப்புகள் வெளியிடலாம் அப்படின்னு சொல்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ரகுவரன், இந்த மாநாட்டுக்கு தொண்டர்கள் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களோட வருகை இருக்கு, அவங்களுக்காக என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? இந்த மாநாடு பெரிய வளாகத்தில், இந்த பெரிய கிரவுண்டில் நடக்க இருக்கு. இங்கே 105 ஏக்கர் மேடைகளுக்காக மேடை மற்றும் அந்த வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அமர்வதற்காக 105 ஏக்கரில் இங்கே 1 லட்சம் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு. மற்றும் தொண்டர்களுடைய வாகனங்கள் நிறுத்துவதற்காக 150 ஏக்கர் தனியாக ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இங்கே தமிழகத்திலிருந்து வர தொண்டர்களுடைய வாகனங்கள் அங்கே நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. மேலும் இந்த மேடை 7 அடி உயரத்தில் 80 அடி அகலத்தில் இந்த மேடையானது அமைக்கப்பட்டிருக்கு. மேடையின் மேல சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, 60 அடி அகலத்தில் LED திரை அமைக்கப்பட்டு 26 அடி நீளத்தில் இந்த LED திரை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த LED திரையில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வெளியிடக்கூடிய வரைவு அறிக்கை மற்றும் தங்கள் ஆட்சிக்கு வந்தா எந்த மாதிரியான நடைமுறைகளை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த LED திரையில அவங்க வெளியிட காட்டியிருக்கிறாங்க. மேலும் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்காக வாகனங்கள் நிறுத்தங்களுக்கும் இங்கே 100க்கும் மேற்பட்ட அந்த மேடையில் 100க்கும் மேற்பட்ட விளக்குகள், வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ரகுவரன், நீங்க இணைப்பிலேயே இருங்க, நம்ம ராஜ்குமார் பேசலாம். ராஜ்குமார், நீங்க சொல்லுங்க, மாநாடு தொடர்பா உயர்நீதிமன்றம் என்னென்ன மாதிரியான உத்தரவுகள்லாம் பிறப்பிச்சிருக்காங்க? மணிமாறன், சென்னை அடுத்த வண்டலூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் மாநாடு இன்று நடைபெறுகிறது. இந்த மாநாடு மாலை 5 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. இந்த மாநாடு நடைபெறுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே வழிகாட்டுதலை தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் போக்குவரத்துக்கு இடையூறாகவும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் போலீசார் வகுக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்று மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதலும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு போலீசார் சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் மாநாடு நடைபெற வேண்டும் என்றும் ஏற்கனவே இன்று காலையிலிருந்தே போலீசார் அதற்கான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனம் நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க இடத்திற்கு மட்டுமே தான் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மாநாட்டிற்கு வெளியே பிரதான சாலையாக இருக்கக்கூடிய வண்டலூர் GST சாலையில் மாநாட்டுக்கு வரக்கூடிய எந்தவிதமான வாகனம் நிறுத்துவதற்கு அனுமதி இல்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக வாகனத்தை நிறுத்தக்கூடிய இடத்தில் வாகனத்தில் கட்டாயமாக டிரைவர் அமர்ந்திருக்க வேண்டும், அப்படிதான் வாகனத்தை பார்க்கிங் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் அவர்கள் விதித்திருக்கிறார்கள். வாகனங்களில் வருவோர் எந்தவிதமான இசைக்கருவிகளை கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் விதித்திருக்கிறார்கள். எனவே மாநாட்டுக்கு ஒட்டியிருக்கக்கூடிய 200 ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே தான் வாகனங்கள் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் அவர்கள் விதித்திருக்கிறார்கள். அதே போன்று இரவு 10 மணி வரை மாநாட்டுக்கான நேரம் வகுக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இடத்தை பொறுத்தவரை காஞ்சிபுரம் மாவட்டம் வண்டலூர் DSP முகிலன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநாடு நடைபெறக்கூடிய வண்டலூர் மற்றும் அதை ஒட்டி வெளியில் முக்கிய பிரதான சாலையாக இருக்கக்கூடிய வண்டலூர் GST சாலையிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக போலீஸ் உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாநாடு நடைபெறக்கூடிய மாலை நேரம் என்பதால்
மாலை நேரத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த மாநாடு நடைபெறக்கூடிய நேரத்தில் போக்குவரத்து மாற்றம் எதுவும் செய்யப்படாது. வழக்கமான இயல்பான வழியிலே போக்குவரத்து வாகனங்கள் செல்லும், அதில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது என்று போலீஸ் உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாக மாநாடு எந்த விதமான அரசியல் கட்சிகள் மாநாடு நடைபெற்றால் அந்த இடத்தில் போக்குவரத்து இடையூறு ஏற்படாமல் செய்ய வேண்டிய பணிகள் போலீசாருக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாடு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் அனைத்து விதமான நடவடிக்கையிலும் போக்குவரத்து போலீசார் உட்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போலீஸ் உயர் அதிகாரிகள் தெரிவிக்கிறாங்க. மணிமாறன். ராஜ்குமார், நீங்க இணைப்பிலே இருங்க. ரகுவரன், நீங்க சொல்லுங்க, தொண்டர்கள் கிட்ட நீங்க பேசுனீங்களா? அவங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? இந்த மாநாட்டுல எந்த மாதிரியான அறிவிப்புகள்லாம் வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்பு குறித்து சொல்லுங்க. நம்மளிடையே தொண்டர்கள் இருக்காங்க. காலையிலிருந்து இங்கே தொண்டர்கள், பாமகவினுடைய தொண்டர்கள் இங்கே குவிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்டே கேட்கலாம். இப்போது இந்த மாநாடு வந்து நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்ப்புகளோட இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க? எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் தென்சென்னை மேற்கு மாவட்டம் டி நகர் பகுதி சார்பாக வந்திருக்கேன். என்னுடைய பேர் சதீஷ். முதல்ல இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாடானது பார்த்திங்கன்னா அதிமுக திமுக இவங்களுக்கு ஒரு மாற்றா அன்புமணி ராமதாஸ் எங்களுடைய முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருந்தோம். அதிமுக திமுக 50 ஆண்டு காலமாக தமிழக மக்களுக்கு எந்த ஒரு வளர்ச்சியுமே எந்த ஒரு முன்னேற்றத்தையும் செய்யாத இந்த திராவிட ஊழல் கட்சிகளை தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்க, தீய சக்திகளை விரட்டி அடிக்கிறதுக்கோசம் எங்களோட அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இந்த மாநாடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 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 மாநாட்டில் கூட்டணி பற்றிய அறிவிப்புகள் ஏதாவது இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக எங்களோட ஐயா வந்து யாரை வந்து கூட்டணி அவங்க எங்கள் ஐயா யார் சொல்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக எங்கள் தொண்டர்கள் நாங்கள்லாம் எங்கள் கட்சிக்கு நாங்கள் வந்து உடன்பட்டு இருப்போம். பாமகவினுடைய தலைமையை ஏற்கக்கூடிய கட்சிகளுடன் கூட்டணி பற்றிய அறிவிப்புகள் இங்கே இன்னைக்கு அறிவிக்கப்படும் அப்படின்றதுக்கான சொல்லியிருக்கிறதுனால தொண்டர்கள் அதை பற்றி எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க.